கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். பிறவி பெருங்கடல் கடப்பதை பற்றி அவசியம் ஒரு அவசியமும் இல்லை. நம்மலாம் கேட்டு பிறவி வாங்கின்னு வரல. உங்களில் யாருன்னா அது மாதிரி வந்துக்கிறீங்களா என்ன? இங்கே யாருன்னா எனக்கு இது மாதிரி ஒரு பிறவி வேணும், இது மாதிரி நான் கான்சியஸாக பறந்துருக்கிறேன், போன பிறவி நான் இப்படி இருந்தேன், நான் இந்த பிறவி இப்படி வரணும் வந்துக்கிறீங்க? இந்த பிறவி நீங்கள் கான்சியஸாக வராத பட்சத்தில் அடுத்த பிறவி பற்றி உங்களை கிரவானம். அப்புறமா பிறவிக்கு எல்லாம் பற்றி பேசுகிறீங்களே, பிறவிக்கு நான் கடக்கணும்லாம் சொல்கிறீங்களே, பிறவி துன்பம்னு வர சொல்கிறாங்களே, நிறைய சாமிங்களாம் இப்படி தானே பேசிங்குது. வள்ளுவர் பெருந்தகையும் பிறவி கடலை கடக்கலான்ட்டு. ஏன் கடக்கணும்? நீந்துங்க, முதல்ல ஜாலியாக இருங்க. நீந்து வரதான் சொல்லுவேன். முதல்ல நீந்தி வாங்க, முதல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. கடலை என்ஜாய் பண்ணாமே கரைக்கு போயிடலான்னு நினைக்கிறீங்க. கரைக்கு வந்துட்டு பேர் கடலுக்கு போக முடியாது. அதனால் என்ன பண்ணுங்க, கடலை முதல்ல நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், கொண்டாடுங்க முதல்ல. அப்போ வாழ்க்கையே கொண்டாடினீங்கன்னா பிறவி துன்பம் இல்லாமல் போயிடும். ஏன்னா பிறவி இவனுக்கு துன்பம் தர முடியாதுன்னு கடல் வெக்கப்பட்டு பிறவி தர மாட்டார். நீங்கள் ஒன்று தான் செய்யணும். ஏன் கடக்கணும், அவசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறவி மீண்டும் மீண்டும் வந்து நின்றுக்கிட்டோம், வராகட்டி போட்டோம், நான் நிறைவாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மனிதன் மட்டும்தான் பிறவி கடலில் வெளியே போக முடியும். நான் நீந்தி முடிச்சிட்டேன், ஓஞ்சி போயிடுச்சு அப்படின்னா கடலில் தூக்கி வந்து வெளியே தள்ளுறோம், அழுகிச்சிங்கன்னா. இல்லை கடலில் இருக்கிற மீனுங்க ஒன்று சாப்பிட்டு காலி பண்ணிக்கும், அது கடலே கொள்ளையாக கொண்டுக்கும். அது அவங்க பிரச்சனை இல்லை. கடலில் இருக்கிற நீந்தினீங்கன்னா, நிஜமாக கடலில் நீந்தினீங்கன்னா, பிறவி ஏன் கடல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, எல்லையற்றது தான். திரும்ப திரும்ப வந்துனுக்குறோமா, நிறைய பிறவியாக வந்துனுக்குறோமா, வாசல் நாள் தாண்டி வந்துருக்கிறோம். நான் ஆனந்த வாழ்விலே சொல்லி வச்சுருப்பேன், பிறவி சாதாரணமாக இப்படி ஒன்றும் அப்படி வரதில்லை. நிறைய கஷ்ட துன்பம் இன்பங்கள்லாம் மாறி மாறி வந்துருக்குது. நம்ம செஞ்ச செயல்களுக்கு ஏற்றபடி பிறவி அமையுது. இந்த பிறவியை நம்ம கொண்டாடுறதுக்காக தான் வந்துக்கிறோம். நம்ம பிறவியை கொண்டாடுறது இல்லை, பிறவி நம்மளுதுன்னே தெரியறதில்லை நிறைய பேர். நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறதில்லை நிறைய பேர். பிறந்திருக்கிறோம் அப்படின்னா வேறு எங்கேயோ இருந்திருக்கிறோம், இல்லை இறந்துருக்கிறோம் அப்படி ஒத்துக்க முடியாது. உருவாகிருக்கிறோம் அப்படின்னே ஒத்துக்கிறான் ஒரு சில கூட்டம். உருவாந்தி அப்படின்னே தெரியாது. இந்த மனித உயிர்கள் எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டால், யாரோ ஒருத்தர் புக்கு பெருசாக எழுதுகிறாரு, எவல்யூஷன் தியரி சொல்லிக்கிறாரு அப்படின்னா அவர் சொன்ன பேச்சு கேட்டுக்கிறான். இல்லை யாருன்னா ஒருத்தர் எதனா சொன்னாங்கன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிறான். அவனையே கேட்குறது ரொம்ப சொற்பம். அவனே கேட்டால் மட்டும் பதில் கச்சிருமா? நான் இல்லை. அவனை கேட்குறதுக்கு சொல்லித்தர குரு இல்லை. இப்போ ஒரு சொல்லணும், நீ மாதிரி இருந்துருதுன்னா எப்படி வந்து இருக்க முடியும்? நீ யோசித்துப்பார். அம்மா அப்பானா அப்படியே போனாக்கா அம்மா அப்பானா ஒரு அம்மா அப்பாவை டைரெக்டாக கடவுள் செஞ்சுருப்பார். அது எப்படி செஞ்சுருப்பார்? கடவுள் எப்படி அந்த மாதிரினா ஜீபும்பா வேலைலாம் பண்ணாரா? அப்படிலாம் ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் தெரிஞ்சதுன்னா பிறவி இருக்குதுன்னு தெரிஞ்சிடும், மறுபிறவி இருக்குதா இல்லையான்றதும் புரிஞ்சிடும், பேய் பிசாசு பில்லி சோனியா எல்லாம் இருக்குதானா இருக்குதுன்றதும் புரிஞ்சிடும், மனம் கூடு விட்டு கூடு பாய்தானா அது புரிஞ்சிடும், ஒரு பிறவிலேருந்து இன்னொரு பிறவிக்கு நம்ம மாறுறோமான்றதெல்லாம் புரியணும். இதை புரிய வைக்கிற ஒரு குருக்கிட்ட போய் புரிஞ்சிக்கின பிறகு பிறவின்னு தெரிஞ்சிச்சேன்னா அப்போ தான் கடக்கலாம் கடக்கக்கூடாதுன்றதை நீங்கள் முடிவுக்கு வரணும். அப்போ அவசியம் இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, பிறவி பற்றின ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு வானா நினச்சிட்டிங்கன்னா, இந்த பக்கம் திரும்பாமல் இருக்குது தான் நல்லது. உங்களுக்கு வேண்டியது இல்லை, அதை பற்றி அக்கறையும் வானம். நீங்கள் ஒரு சராசரியாக வாழ்ந்துங்கிறீங்க, பொங்கலை சோறை சாப்பிட்டு இல்லை விதவிதமாக வாழ்ந்துட்டு சாப்பிட்டு தூங்கினா போதும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, தயவுசெய்து இந்த ஆன்மீகம் கடவுள் மதம்லாம் உங்களுக்கு வேணாம். கடவுள் இருந்தால் இருந்துன்னு போட்டோம், அது வேலையை அது பார்க்கட்டும். உங்கள் வேலையை என்ன பண்ணுங்க? நீங்கள் உங்களுக்கு எப்போனா ஒரு மாதிரி உறுத்தலாக இருந்ததுன்னா, வாழ்க்கை என்னடா ஒரு அர்த்தமும் தெரியாமல் ஓடினுக்குதேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த தாண்டி ஏதோ ஒன்று இருக்குதுன்னு எப்போனா உங்களுக்கு கேள்வி எழும்பிச்சேன்னா, அப்போ நீங்கள் சரியான குருவை அல்லது சரியான புக்கு பாடல்களை பாடினீங்கன்னா கிடச்சிச்சானா நீங்கள் பிறவி இருக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சு வெளியே வரலாம். ஸோ திருக்குறளில் பிறவி பற்றி பேசுகிறாருன்னா அவருக்கு பிறவி பற்றி ஏதோ தெரிஞ்சிருக்குது. பிறவியை பற்றி வேறு இடத்துலையும் சொல்கிறார், ஒருமையில் தான் கற்ற கல்வி இது மாதிரி பிறவி தூரம் வரும், இந்த மாதிரிலாம் சொல்கிறதெல்லாம் கூட அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா சொல்லிடுறார். அப்போ பிறவி பற்றின ஒரு விழிப்புணர்வு முதல்ல மனிதனுக்கு இருந்தால் வழியே அதை பற்றி பேசுறதோ அதை பற்றி என்ன சிந்திக்கிறதோ குற்றம். ஏன்னா தெரியாதவங்ககிட்ட பேசி என்ன பயன் இல்லை, போவாது ஊருக்கு வழி சொல்கிற மாதிரி ஆகிடும். ஸோ முதல்ல வாழணும், அனுபவிக்கணும், பிறவி இருக்குதுன்னு உணரணும், அப்புறமா பிறவி வானாவா வேணுமான்றதை பற்றின முடிவு பண்ணணும். அப்போ பிறவி துன்பம், பிறவி பற்றின பயன், பிறவி பற்றின அத்தியாவசியம் அப்படின்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா முதல்ல உங்களுக்குள்ளே தோணணும் பிறவியெல்லாம் இருக்குது. யாரோ ஒருத்தர் பேசுகிறாருன்னு கேட்டு பிறவி இருக்குது நீங்களே நினச்சின்னு தேவையில்லாமல் போய்
இல்லை கறிமீன் சாப்பிடாம சைவம் அசைவம்னு சொல்லி சண்டை போட்டுக்கின்னு கலராக ட்ரெஸ்ஸை போட்டுன்னு டிசைனாக சாமின்னு சொல்லின்னு விதவிதமாக பயிற்சிகளை செஞ்சுன்னு வேடிக்கையான விளையாட்டுங்களை செஞ்சுன்னு அதனால் பிறவி துன்பம் போகுமானா போகாது. நேர்மையாக உள்தன்மையோட உண்மையாக ஒரு மனிதன்கிட்ட உறவாடி அவன் அதை அடைஞ்சிருக்கானான்னு கேட்டு அவன் அடைஞ்சிருந்தான்னா அது எப்படி அடைஞ்சான்றதை சொல்லி அதை அடையிறதுக்கான வழியை சொன்னால் அதை சார்ந்து உங்களுக்கு அனுபவம் ஏற்பட்டால் ஒழிய பிறவி பற்றின அக்கறை உங்களுக்கு வேணாம். அதனால் அவசியம் இல்லாமல் எல்லோரும் பிறவி பற்றி யோசிக்காதீங்க. உங்கள் வேலையை சொல்லுங்கள், உங்கள் வேலையை மட்டுமே யாரோ சிலருக்கு தான் தேவைப்படுது. எல்லாருக்கும் பிறவி பற்றின அக்கறை கிடையாது. இப்போ தான் 5லேருந்து 6க்கு வந்திருப்பான், இப்போ தான் மனுஷனாக இருப்பான். இன்னும் மனிதத்தையே அவன் நேசிக்காமல் மனிதத்தையே புரிஞ்சுக்காமல் மனிதத்தையே அனுபவிக்காமல் இருப்பான். அவனுக்கெல்லாம் பிறவி விழிப்பு கிடையாது. அதனால் அவனுக்கு பிறவி பற்றி பேசுறது கால விரயமே அன்றி வேறு ஒன்றும் இல்லை. அதனால் அத்தியாவசியத்தை பற்றி பிறவி அத்தியாவசியத்தை பற்றி நான் பேசுறதுனால அதுவும் எனக்கும் உங்களுக்குமே கால விரயம். அதனால் நான் கூட பிறவி பற்றிலாம் வீடியோ பேசியிருந்தேன், அதெல்லாம் பார்க்காதீங்க. வாழ்க்கை குறித்து நிறைய பேசிக்கிறேன், அது பாருங்கள். ஆன்மீகம் குறித்து பார்க்காம வாழ்க்கை குறித்து நிறைய பார்த்துட்டு போயினே இருக்கு. அதுதான் உங்களுக்கு நல்லது. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.